உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். என்னைக்காவது உங்களுக்கு கோவம் குறைஞ்சதுன்னா அப்ப சொல்லுங்க, நான் வரேன். எங்க போறீங்க? அப்படியெல்லாம் போக முடியாது. அப்பாடா, சிரிச்சிட்டீங்களா? இப்பதாங்க எனக்கு மூச்சே வருது. அப்பா சாரிங்க, உங்க சூழ்நிலை என்னன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என் பக்கத்துல இருந்து மட்டுமே யோசிச்சு நானும் டென்ஷன் ஆகி தேவையில்லாம உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. பரவாயில்ல, விடுங்க. நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? என்னங்க, கேளுங்க. இல்ல, இன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப சோகமா போச்சு. அதனால நடந்த எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு ஏதாவது சந்தோஷமான ஃபீலோட இந்த நாளை முடிக்கலான்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஐடியா தாங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம நீங்க வேலை செய்யற இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் அங்க உங்க கையாலே ஏதாவது டிஷ் செஞ்சு தரீங்களா? அட, இவ்வளவுதானே? வாங்க, இப்போவே போலாம். வாங்க வாங்க. ஏன்னு இங்க என்னதானே நடக்குது? காலையில இருந்து இந்த அக்கா உம்முனா மூஞ்சி மாதிரி சுத்திட்டு இருந்துச்சு. இப்போ இவ்ளோ ஜாலியா பேசிட்டு போதே, என்ன? அதானே செல்வி, எனக்கும் ஒன்னும் புரியல. சரி சரி செல்வி, வா போய் தூங்கும். காலைல எந்திரிக்கணும்ல. இவன் ஒருத்தன் பால்வடி பையன். வாடா. அங்க பாருங்க, அதோ தெரியுது பாருங்க. அதான் எங்களோட ஐ மீன் நான் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட். வாங்க போலாம். என்னாச்சுங்க? வாங்க போலாம். இல்ல, இது வரைக்கும் என் வாழ்க்கையில யார் கூடவும் இப்படி வெளியே வந்ததே இல்லை. ஆனா இப்போ உங்க கூட எந்த தைரியத்துல வந்தேன்னு எனக்கே தெரியல. அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இங்க பாருங்க, மெஸ்ல இருந்து கிளம்பும் போது உங்க மனசுல ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருந்திருக்கும் பாத்தீங்களா? அதே தைரியத்தோடவும் நம்பிக்கையோடையும் என் கூட வாங்க. அந்த நேரத்துல நீங்க என் மேல வச்சிருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையையும் நான் கண்டிப்பா காப்பாத்துவேங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.